மகர ராசி நண்பர்களே, மகரத்துக்கு இன்றைய தினத்தில் நல்லது நடக்கும். கொஞ்சம் மறதி அப்பப்போ இருந்துட்டு இருப்பேன். ஐயோ இது கூட்டணும், இது பண்ணணுமே, அது பண்ணணுமே, இதெல்லாம் ஏற்பாடாக எடுத்தா இல்லையா, ஆஹா அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் பல விஷயங்கள் சிந்தனை இருக்கும். எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக, வீடு கட்டின்னு இருக்கிறவங்க கண்ணுக்கு முன்னாடியே எடுத்துகிட்டு போகிறா பாரு, நமக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கா. பட் ஒன்றும் பேச முடியாது, பேசாமல் இருக்கிறது தான் நல்லது. பிகாஸ் ஏதாவது பேசணும்னு வைங்க, கடைசியில் இதையும் இன்டர்ப்ரைஸ் சண்டை வந்து நீ பேசினங்காட்டி தான் அவள் இப்படி போயிட்டா, வேலையை விட்டா, அதனால் பேசாமல் இருக்கிறது நல்லது. யாரோ என்னமோ பண்ணிட்டு போகட்டேன் அப்படின்றது இருப்பீங்க. டாக்டருடைய கன்சல்டிங் பண்ணி அதுக்கப்புறம் உடல் வைத்தியங்கள்லாம் பார்த்துக்கிறது நல்லது. நான் வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்தேன், நானே வந்து ஹீல் பண்ணிட்டேன், நானே வந்து மெடிக்கேஷன் பண்ணிட்டேன், அதெல்லாம் பண்ணாதீங்க. மகர ராசி என்பர்கள் சினிமா நட்சத்திரமாக இருந்திருக்கோ, ப்ரொடியூசராக இருந்திருக்கோ, ஃபினான்ஷியராக இருந்திருக்கோ, புது ப்ராஜெக்டில் இறங்குறவங்களுக்கு அற்புதமான பலன்கள் உண்டு. அதனுடைய செலவு லாபம் இதெல்லாம் போட்டு கணக்கெடுத்து அதில் மைனஸ் பண்ணி வெளியில் ஒரு கணக்கு சொல்லி மனசுக்குள்ளே ஒரு கணக்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் செயல்பட்டிங்கன்னா நல்ல பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஜெயிக்கும். தெய்வ வழிபாடு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடுங்க இன்றைய தினத்தில்.